ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 1 நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், சன்ஃபார்மா, பிபிசிஎல், ஹிண்டால்கோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், கோல் இண்டியா, அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐசிடிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 283 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சன்ஃபார்மா வந்து ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 5% வந்து இயர் டு இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2375 crore. இதே லாஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா இதே குவார்ட்டரில் 2262 crore வந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. ஸோ இதனால் சன்ஃபார்மா வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் பிபிசியில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 3 டேஸாகவே ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அதோட Q2 ரிசல்ட் தான். Q2 ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு பிபிசிஎலுக்கு. அதனால் இது நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஹிண்டால்கோவை பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன் வந்து ஹிண்டால்கோவில் வேறு எந்த பெரிய நியூஸும் இல்லை. பட் வந்து அவங்க ஹிண்டால்கோவோட ஸ்டாக் வந்து ஒரு 2 months லோவில் இருக்குது. இந்த டைமில் ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னென்னா எஃப்ஐஎஸ் வந்து ஹிண்டால்கோவில் நிறையா பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அது உண்மை என்னன்னு தெரியல. பட் அந்த நியூஸை பேஸ் பண்ணி ஹிண்டால்கோ வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 31 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட Q2 ரிசல்ட் வந்து ரீசெண்டாக வந்துருந்துச்சு. அது வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இருந்தாலும் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து இதுக்கு பைக்கால் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டு நல்லா வராத போதும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா அது 2 நாள் நல்லா ரேலி ஆனதும் எல்லோரும் அதில் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அங்கேயும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. ஸ்டில் வந்து ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் வந்து அதில் ஒரு 26% வந்து அப்சைடு மூவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஆனால் அதே மாதிரி அதுக்கு பைக்காலும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூஸில் வருது. அதானி என்டர்பிரைஸ் வந்து 77 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதானி என்டர்பிரைஸோட Q2 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 51% வந்து விழுந்துருக்குது. ஸோ பாதிக்கு பாதி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து கம்மியாக இருக்குது. அவங்களோட ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா 41% வந்து சரிஞ்சிருக்குது. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 228 crore இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ்னால் அதானி என்டர்பிரைஸ் வந்து நல்லாவே விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 1816 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 6th கன்சிக்யூட்டிவ் செல். டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 622 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஏஎஸ் வந்து 12th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 6th கன்சிக்யூட்டிவ் டேவை செல் பண்ணுறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 221 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. S&P 500 44 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 210 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அது வந்து நினச்சதை விட வீக்காக இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்படுது மார்க்கெட்டுக்கு. அது மாதிரி முந்தின நாள் சொன்ன மாதிரி ஃபெட்டோட மீட்டிங்கில் வந்து ஃபெட்டோட அந்த சேர்மனோட ஸ்பீச்சிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கு மேலே வந்து அவ்வளோவா ரேட் ஹைக் இருக்காது அப்படிங்கிறத மார்க்கெட்டு புரிஞ்சுக்கிச்சு. ஸோ அதனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியும் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. 84.89 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எஸ்டர்டே சொன்ன மாதிரி சேம் ரீசன் தான். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளை வந்து மிடில் ஈஸ்டில் இருந்து
இந்த வார்னால் எந்த இம்பேக்டும் க்ரியேட் பண்ணாது அப்படின்ட்டு எல்லோரும் நம்புகிறாங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்குல்ல, அந்த கான்ஃப்ளிக்ட்னால் சப்ளை, அதாவது க்ரூட் ஆயிலோட சப்ளை வந்து மிடில் ஈஸ்ட்டில் எந்த பாதிப்பையும் ஃபேஸ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா க்ரூட் வந்து சரிஞ்சிக்கிட்டே வருது ரேட்டு. அப்புறம் கரன்சி பார்த்திங்கன்னா USD அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபி 83.28 இருக்குது. 0.03 வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.